ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் 11 சம் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சம்மு. கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. புரிஞ்சிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான சம் தான். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. நான் ரொம்ப தெளிவாக நடத்துகிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இங்கே பாரு. இஃப் S1, S2, S3, SM. நல்லா கவனிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது S1, S2, S3, SM இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. Are the sums of n terms? Are the sums of n terms? N terms. நல்லா கவனிப்பா. இப்ப யூஸ்வலா நான் சம்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்? S1 அப்படின்னா ஒரு டேர்ம் ஆட் பண்ணணும். S2 அப்படின்னா அங்க இருக்கிற 2 டேர்ம் ஆட் பண்ணணும். S3 அப்படின்னா 3 டேர்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? S4னா 4 டேர்ம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த S1, இந்த S2, இந்த S3, இந்த SM இது அவங்க கொடுத்திருக்கிற பேரு. அவங்க கொடுத்திருக்கிற பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. சலுப்பு பார்க்காம கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இங்க பாரு. இப்ப 2, 4, 6, 8, 9 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுல இப்போ S3 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? S3 அப்படின்னா இங்க இருக்கிற 3 டேர்ம் ஆட் பண்ணுவீங்களா? S2னா என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்க 2 டேர்ம் ஆட் பண்ணுவீங்களா? அப்படிதானே கணக்கு. ஆனா அவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, S1 அப்படிங்கிறது ஒரு டேர்ம் ஆட் பண்றது இல்லை. இது அவங்க வச்ச பேரு. இதுல எத்தனை டேர்ம் இருக்கான்? மொத்தமா எத்தனை டேர்ம் ஆட் பண்ணிருக்காங்க S1ல? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களாம்? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களாம்? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க? n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இது கிளியரா இருக்கா இல்லையா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்ப இதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப S3ன்றது அவங்க வச்சிருக்க பேரு. இதுல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இதுல மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? நாம கொடுத்த எக்ஸாம்பிள்ல 1, 2, 3, 4, 5 5 டேர்ம் இருக்கா? அப்ப டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்கு? 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம் இருக்கு. 5 டேர்ம் இருக்கு. இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? இப்போ இதை ஏன் சார் சொல்றீங்க? இப்ப நல்லா கவனிசாமி. இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வருது. ஆக்சுவலா இதுல ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம்? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதானே சாமி ஃபார்முலா? இந்த என்னங்கிறது என்ன ராஜா? இந்த என்னங்கிறது என்ன? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு. இப்ப S2 இருக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை டேர்ம் எடுத்திருக்கீங்க? 2 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணுவீங்க. ஆமாவா? அப்ப n இருக்கிற இடத்துல 2 போடுவீங்க. அப்படித்தானே போடுவீங்க இந்த ஃபார்முலால. n இருக்கிற இடத்துல 2 போட்டு இங்க எழுதுவீங்க. 2a பிளஸ் n இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்ப இஃப் இன் கேஸ் S3 எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 டேர்ம் எடுக்கிறீங்க. ஆமாவா? இப்ப அவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? S1ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? m டேர்ம். S2ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? m டேர்ம். S3ல எத்தனை டேர்ம் எடுத்திருக்காங்களாம்? n டேர்ம். அப்ப n இருக்க வேண்டிய இடத்துல n தான் போடணும். 1ஐயோ 2ஐயோ 3ஐயோ சப்ஸ்டிடியூட் பண்ணிடக்கூடாது. இஸ் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் கிளியர்? கிளியர் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க கமெண்ட் பாக்ஸுக்கு போய் இது கிளியர் இல்ல, இந்த பாயிண்ட் கிளியர் இல்ல அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை நான் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரியா? ரைட். எந்த பாயிண்ட் கிளியர் இல்லைங்கிறது எனக்கு தெளிவா சொல்லிருங்க. சரி, ரைட். இப்ப அடுத்தது. இப்ப புரிஞ்சுதா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்த பாயிண்ட். whose first terms are 1, 2, 3m and whose common differences are 1, 3, 5, 2m minus 1. இப்ப நல்லா கவனிங்க. இவங்க என்ன சொல்றாங்க? r அப்படின்னு சொல்றாங்க. whose first terms are, first terms, அதாவது இப்ப ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் 1, 2, 3m, காமன் டிஃபரன்ஸ் 1, 3, 5, 2m minus 1 ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த S1 இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 காமன் டிஃபரன்ஸ் 1. இப்ப அடுத்து பாருங்க S2. இதுல S2 ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் 2
காமன் டிஃபரன்ஸ் 3 அதாவது S2 செகண்ட்ல இருக்கா, அப்ப இந்த பேர்ல செகண்ட்ல இருக்கிறது இந்த பேர்ல செகண்ட்ல இருக்கிறது. புரிஞ்சதா? இப்ப பாருங்க, A2 ஏங்கிறது 2 டிங்கிறது 3 அடுத்தது தேர்ட்ல பாருங்க, தேர்ட்ல இப்ப இது S3 தேர்ட்ல இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தேர்ட் வேல்யூ என்ன 3, அப்ப இதுதான் இதோட ஃபர்ஸ்ட். காமன் டிஃபரன்ஸ்ல தேர்ட் என்ன 5, முடிஞ்சு போச்சு. இப்ப லாஸ்ட்ல SM, இந்த இதுல லாஸ்ட்ல என்ன M, அப்போ ஏங்கிறது M, D என்ன லாஸ்ட்ல இருக்கு 2M - 1. சாமி இது வரைக்கும் கிளியரா இருக்காடா? இது புரியுதா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் மேட்ரு, இப்பதான் மேட்டர். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கொஞ்சம் பொறுமையா கவனி. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. ஆமாவா? சரி, இப்போ S1 இதானே சம் 1. இதுல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? n டேர்ம் இருக்கு. அப்ப n அப்படியே வச்சுக்கணும். 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1 பிளஸ் n எத்தனை n தான் n minus 1 into d எத்தனை 1. இது புரிஞ்சதா? ஸோ அப்போ n/2 2 plus n minus 1 அப்போ n/2 2ல 1 போச்சுன்னா 1, ஸோ n plus 1. கிளியரா இருக்கா சாமி? இது என்னோட S1 எடுத்து வச்சுங்க. அடுத்தது S2. S2ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n டேர்ம்ஸ் இருக்கு. n/2 2 இன்ட்டு S2 ஓட A என்ன 2 பிளஸ் n minus 1 இன்ட்டு S2 ஓட D என்ன 3. தயவு செஞ்சு இப்படி தனியா எடுத்து எழுதிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்கணும், நடுவுல இருந்து பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ n/2 2 2s are 4 plus 3n minus 3 3n minus 3 n/2 3n 4ல 3 போச்சுன்னா மிச்சம் 1. இது என்னோட S2. S1 S2 கிளியரா இருக்கா? இப்ப S3 இங்க போறேன் S3 is equal to n/2 எத்தனை டேர்ம் இருக்கு? n டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? 2 இன்ட்டு S3 ஓட A என்ன 3 2a plus n minus 1 into d என்ன 5. so அப்போ n/2 3 2s are 6 plus 5n minus 5. ஓகே, அப்போ n/2 6ல 5 போச்சுன்னா 1. ஓகேவா? இந்த 5n அப்படியே போட்டுட்டேன், 6ல 5 போச்சுன்னா 1. இது என்னோட S3. முடிஞ்சதா ராஜா? பெர்ஃபெக்டா இருக்கா? பெர்ஃபெக்ட். அடுத்தது SM. இந்த SM பொறுத்த வரைக்கும் ஓகே, அதே SMல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n டேர்ம்ஸ் இருக்கு. n/2 2 இன்ட்டு A என்னது m பிளஸ் n minus 1 இன்ட்டு D என்னது 2m minus 1. so n/2 2m பிளஸ் இப்ப இங்க பாருங்க, இந்த n கொண்டு வந்து இங்க இது பண்ணுங்க 2mn minus n. ஓகே, இப்ப n கொண்டு வந்து 2m கூட பண்ணீங்கன்னா 2mn, அடுத்து இந்த n கொண்டு வந்து 1 கூட பண்ணீங்கன்னா மைனஸ் n, அடுத்தது இது மைனஸ் 2m பிளஸ் 1.
ஓகேவா, கிளியரா இருக்கா? ஸோ பிளஸ் 2m மைனஸ் 2m கேன்சல் ஆயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு? n by 2 2mn minus n plus 1. This is clear? ஓகே, இதனோட sm கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? S1 plus S2 plus S3 plus SM இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கணும். சரியா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? S1 plus S2 plus S3 இப்படியே போச்சு அப்படின்னா SM. ஸோ ஃபர்ஸ்ட் S1 என்ன? S1 என்ன? n by 2 n plus 1. n by 2 n plus 1 முடிச்சு போச்சு. அடுத்து S2 என்ன? n by 2 3n plus 1. அடுத்தது S3 என்ன? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, n by 2 5n plus 1. n by 2 5n plus 1. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட்ல SM என்ன? n by 2 2mn minus n plus 1. n by 2 2mn plus n minus 1. So, minus n plus 1. minus n plus 1. ஓகேவா சாமி? இதுக்கப்புறம் ஈஸி. ஸோ இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு. ஸோ n by 2 காமனா வெளியே எடுங்க. ஸோ இங்க n plus 1, அடுத்தது 3n plus 1, அடுத்தது 5n plus 1, அடுத்தது 2mn minus n plus 1. முடிஞ்சதா சாமி? ஸோ இங்க நான் எத்தனை டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன்? 1 2 3 இப்படியே போயிட்டு இருந்தா m டேர்ம்ஸ். அப்ப டோட்டல் டேர்ம் என்ன? அதாவது நல்லா கவனிப்பா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது என்னோட செகண்ட் டேர்ம் A2, இது என்னோட தேர்ட் டேர்ம் A3, இது என்னோட லாஸ்ட் டேர்ம். m டேர்ம்ஸ் இருக்கா? இங்க அதானே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் m. கிளியரா இருக்கா இது? இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் A என்னது? n plus 1. இது அதோட லாஸ்ட் டேர்ம். ஆமாவா? இது அதோட லாஸ்ட் டேர்ம். இங்க நல்லா கவனிங்க, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 A plus L அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? எனக்கு ஒரு ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிங்க, இந்த n by 2 அப்படியே போட்டுக்க போகிறேன். அடுத்தது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, n டோட்டலா இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? m டேர்ம்ஸ் இருக்கா? டோட்டலா m டேர்ம் இருக்கா? அப்ப m by 2 இன்ட்டு a என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் n plus 1, இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். லாஸ்ட் டேர்ம் என்னது? 2mn minus n plus 1. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? n by 2 m by 2 plus n minus n கேன்சல், 2mn இது இங்க எழுதிட்டேன், பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 2 இப்போ நல்லா கவனிங்கம்மா சாமி, நல்லா கவனி, இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. n by 2 இன்ட்டு m by 2 இன்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா வெளியே எடுத்தா mn பிளஸ் 1 கிடைக்குமா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா எடுத்தா mn பிளஸ் 1 கிடைக்குமா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? mn by 2 இன்ட்டு mn பிளஸ் 1. mn பிளஸ் 1. அப்ப இங்க என்ன கணா கிடைக்கும்? நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? எஸ், முடிஞ்சு. ஸோ 1 by 2 இதுதானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நம்மள. பாருங்க, அந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 இன்ட்டு mn இன்ட்டு mn பிளஸ் 1. அதானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க உங்க கொஸ்டின்ல. ஸோ ஹென்ஸ்
proved. Hence, clear இருக்கா